இதோ வந்துருச்சுல நெக்ஸ்ட் ரெசிபி உப்பு உருண்டை. இது லாஸ்டா நான் எப்ப சாப்பிட்டேன் எனக்கு என்ன ஞாபகம். சரி ஈஸியா இருக்கே ட்ரை பண்ணிடுவோம் தான். என்னடா இவ பாட்டுக்கு எதையோ பண்ணிட்டு இருக்காளேன்னு நினைக்காதீங்க, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் அதோட சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் இன்ஸ்டன்டா பண்றேன்றதுனால ரைஸ் ஃப்ளோரை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப அந்த ரைஸ் ஃப்ளோரை கடாயில ஊத்திக்கங்க. கைவிடாம கிளறணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். கைவிடாம கிளறிட்டே இருந்தீங்கன்னா திக்காகிட்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சிருங்க. நான் இந்த மாதிரி ரெசிபி வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப வெல்கமிங்கா தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா ஒருத்தனை பார்த்து மட்டும் நான் ரொம்ப பயந்தேன். அது யாருன்னா இவருக்கு இதான் வேலை. ஒன்னும் வேணாம். இப்ப தலைவருக்கு என்ன சமைச்சிட்டு இருக்காங்க, நம்மளும் ஏதாச்சும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஓகே, நம்ம ரெசிபிக்கு வருவோமா? இப்போ கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்கணும். நான் இந்த கார்னோட ஆஸ்க் அங்க சும்மா இருந்ததுனால அதுல வச்சிருக்கேன். நீங்க சாதாரணமாவே வச்சுக்கோங்க. இருக்கட்டும், சிஎம்க்கு ஒரு போனை போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடும். நான் இதுல நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா வரல. நீங்க ஏதாச்சும் வேற நல்ல வீடியோஸ் பார்த்து நல்லா பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க?